தாய் ராஜம் 5ஆம் பாகம். நான் ஆற்றுக்கு போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆற்றுக்குள்ளே போனால் வயலுக்கு பூரா காசை வச்சுக்கிட்டு உக்காந்துருப்பாங்க குண்டு விளாடணும்னு. சரின்னு அவங்க கூட போய் குண்டு விளாடுவேன். குண்டு விளாண்டு தோற்றுட்டா அப்புறம் கபடி விளாட்றது, அப்புறம் அந்த தவி விளாட்றது, இந்த மாதிரி விளாண்டுட்டு ஒரு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். வந்தவொடனே சாப்பிடுவேன். சாப்பிட்டு எங்கள் அக்கா தங்கச்சிக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு மணி 8 ஆயிரும். என்னை நக்கல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நானும் 7 வயசு 8 வயசுனாலும் ரொம்ப தெளிவாக பேசுவேன். அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் அடுத்தவங்களாக இருந்தாலும் யார் சொன்னாலும் அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கிருவேன். என்ன தான் சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்பேன். இப்படி இருந்தனால தான் கிளாஸ்லேயே பள்ளிக்கூடத்துலேயே என்னை எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்படித்தான் என் வாழ்க்கை அடுத்தடுத்து அப்படியே ஓட ஆரம்பிச்சிச்சு. நானும் பழைய மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு காலையிலே கிளம்பி போக ஆரம்பித்தேன். போனால் அங்கே சந்துக்குள்ளே பையலு எனக்காக பையோடு நின்றுக்கிருப்பாங்க.